ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சிஎம்மா பேசுகிறேன். எல்லோரும் பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த பொங்கல் மாதம் நம்மளுக்கு இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதில் ரொம்ப பெரிய விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, பழனி மலையில் இருக்கிற முருகரை பார்க்குறதும், திருப்பதி மலையில் இருக்கிற பெருமாளை பார்க்குறதும் தான். இந்த ரெண்டு கோவில்களுக்குமே நடப்பாதையாக மக்கள் போவாங்க. எங்கள் ஊரில் இருந்து நிறையா பேர் இந்த நடப்பாதையில் போவாங்க. அந்த வீடியோவை நான் இதுலேயே சேர்த்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். காரைக்குடியில் இருக்கிற நகர சமூகத்தினர் தான் இந்த பழனிமலையோட பாத யாத்திரையை ஆரம்பித்து வச்சவங்களாம். அதாவது தன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, தைப்பூசத்தன்னைக்கு எடப்பாடியில் இருக்கிறவங்க மட்டும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லும் மலையிலேயே தங்கிக்கலாமா. நாமளும் தைப்பூசத்தன்னைக்கு போனோம் அப்படின்னாக்கா பழனிமலையில் நைட்டு தங்கிறதுக்கு நம்மளுக்கும் அனுமதி இருக்குது. எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய மலை எது அப்படின்னாக்கா நம்மளுடைய பழனிமலை. மற்ற நாட்களெல்லாம் அங்கே தங்கவே முடியாது. இந்த தைப்பூசம் ஒரு நாள் மட்டும்தான் நாம் அங்கே தங்க முடியும். சரி, இந்த பழனிமலைக்கு பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வேணுங்கிற வசதிகள் எல்லாருமே பக்தர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. நாமளும் நம்மளால் முடிந்த வேண்டுதல்களை பழனிமலையில் இருக்கிற முருகன்கிட்ட வச்சுக்குவோம். பழனிமலைக்கு பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு எப்போவுமே பழனிமலை முருகன் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். எங்கள் ஊரில் இருந்து நிறைய பேர் பாத யாத்திரை போனாங்க. இது அந்த வீடியோ தான். இதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டில் இருந்துமே திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிறாங்க. அதாவது பழனிக்கும் பாத யாத்திரை போயிருக்காங்க, திருப்பதிக்கும் பாத யாத்திரை போகிறாங்க. அப்படி அவங்க பாத யாத்திரை போகிற குழுவை பற்றி அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க. இந்த தை மாதம் இன்னும் நம்மளுக்கு நிறையா பண்டிகை வருது. ட்ராவல் வித் சுகியில் அதுக்கான பத்திரிக்கையும் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். கண்டிப்பாக அது என்னென்னு பாருங்கள். என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்க்குறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீனிவாசா பாத யாத்திரை குழு, இந்த குழு திரு மாணிக்கம் அவர்கள் ஏற்பாடு செய்து இது 48 வருஷமா இந்த தொடர்ந்து இந்த திருப்பதி பாத யாத்திரை குழு நடத்தி சென்று கொண்டு இருக்கிறோம். இதுல நிறைய ஊர்ல இருந்து நம்மளாம் ஒண்ணு சேர்ந்து இங்க அம்மாப்பட்ட செங்குந்தர் மாரியம்மன் கோவில இருந்து கிளம்பி திருப்பதி வரைக்கும் 320 கிலோமீட்டர் நடப்பாதையாக சென்று அந்த வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்து வருடம் வருகின்றோம். இந்த வருடமும் தை 1ஆம் தேதியான இந்த பாத யாத்திரை குழு நடைபெறும். நன்றி, வணக்கம்.